வணக்கத்தை போட்டு வணக்கம் தம்பி. என்ன அப்புறம் நீ சந்தை நிலவரம்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆ ஆ நல்லா பூஜை போட்டதுக்கப்புறம் அடுத்து ஆட்டுக்கு பொங்க வைக்கிறதுக்காகவும் ஆட்டுக்கு திரும்ப அடுத்த வருஷம் போகி வைக்கிறதுக்காகவும் எல்லாம் வந்து ஆடு வளர்க்குறது. நீ தான் ஆடை பார்க்க வந்துருக்கிறோம். நீங்கள் என்ன ஊர் சந்தையில் நினச்சிருக்கீங்க? ஏன்னா வந்து குறுக்கு சந்தை. குறுக்கு ரோடு. எங்கே இருக்கு? சென்னை மெட்ராஸ்லேருந்து கும்பகோணம் போகிறதுல இருக்குது. சேகோணம் குறுக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆட்டு சந்தை வந்து இன்னைக்கு அப்படியே நல்லா ஃபேமஸான ஒரு ஆட்டு சந்தை. என்ன வெள்ளாடு, என்ன வெள்ளாடு, கருமாக்குடி எல்லாம் இங்கே தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடையார்பாளையங்களோட பெருசு மொத்த ஆட்டு சந்தை அங்கே தான். உடையார்பாளையம் இந்த ஆட்டு இந்த வெள்ளாடு பாருங்க. நீங்கள் ஒரு லாரி இருக்கு பாருங்க, அதை மட்டும் தனியாக அவங்களுக்கு. ஆமாம், கன்னியாடு வந்திருக்கு போல. ஆமாம் 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 ஆமாம். திருவிழா வீடு தான் தம்பி ஆட்டு சந்தைங்கிறது. ஆட்டு சந்தைனால திருவிழா தான் தெரியாது. என்ன அங்கே ஒரு கூட்டம் வருது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. திருவிழா மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆடு விற்கிறவன், ஆடு வாங்குறவன், ஆடு கறி போடுறவன், ஆடு வளர்க்குறவன், ஆடு வாங்கி விற்கிறவன் எல்லாருமே ஆட்டு சந்தைக்கு தான் வருவான். மொத்த ஆடு இங்கே தான் சங்கமிக்கும். இந்த மாதிரி ஆட்டு சந்தை வந்து ஒரு நல்ல ஒரு தொழில். ஆட்டு சந்தைக்கு வந்தோம்னா ஆடு பிஸ்னஸ் நல்ல ஒரு. இப்போ எல்லாரும் செய்யலாம். என்னாச்சு எல்லாரும் செய்யலாம். ஆனால் என்ன செய்கிறாங்க, இந்த காலத்தில் பசங்க படிச்சு விட்டு வேலைக்கு போகிறாங்கன்ட்டு நிற்கிறாங்க. வேலை இல்லைங்க. 10 ஆடை வாங்கி விற்கிறாங்க, அது 10 குட்டி போடும், அது 10 குட்டி போடும். பார்ட் டைம் கூட பார்க்கலாம். ஏன்னா ஒன்றும் இல்லை, பெரிய சின்ன ஒரு கெடா போதும். ஆட்டு பண்ண சின்னதாக ஒரு கிடா போதும். பெருசாலாம் ரொம்ப அது பண்ணணும் அவசியம் இல்லை. வண்டி எடுத்து ஓரமாக வாங்க தம்பி. ஒரிஜினல் கொடியாடு முட்டி தீர்ந்து சந்தையில் வந்து சரியான ஆடு பார்த்தீங்க. நீளம் உயரம் அகலம் சரியான ஆடு நெஞ்சு அகலத்துக்கு இருக்குது. டாப்பு முறையான ஆடு. இது நம்ம குறுக்குரோட்டு சந்தையில் தான் வருது. எல்லா ஆடும் கொடியாடு, கிராஸ் ஆடு, எல்லா ஆடும் கட்டி கிடக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் கலந்து தான் கிடக்கு. ஆடு நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா ஆடு சைஸு நீளம் அகலம் பாருங்கள். போட்டுச்சுன்னா எல்லாம் உள்ளே போயிடும். இன்னும் உள்ளே போயிடுமா? முட்டுச்சுன்னா பொங்கலுக்கு படையில் போட்டுட்டு படையில் ஆடை வந்து நிற்கிது. அடுத்த வாரம் ஓட்டியாச்சு. குளிர் குளிர் ஆடா இருக்கு. தம்பி டெக்னிக் இருக்குது. இன்றைக்கு வந்து டாப்பு கடை. ஏன்னா நல்லா நீளம் உயரம் அகலம் முறையாக இருக்குது தம்பி. தம்பி நீ கேட்கணும் தம்பி, ரேட்லாம் என்ன ஏது. கையில் கட்டு வச்சுட்டு கேட்கணுண்டாங்கிறீங்களா? கட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு கச்சா வேணுன்றோன்னா அது யூடியூப் சேனல்னா கடன் வந்துட்டோம். இல்லை சொல்கிறா கையில் கட்டை வச்சுக்கிட்டு கேட்டோம்னா நம்ம பதில் ஃபுல்லாக இங்கேயே இருக்கும். தம்பி ஜிபே தானே தம்பி இப்போ எல்லாம். அப்படி இல்லை, எல்லாம் இப்போ பாரு வயசான தாத்தானா இங்கே ஜிபே வச்சிருக்கோம். யோசிச்சு பாரு, இங்கெல்லாம் ஜிபே செட் ஆகாது தம்பி. எல்லாம் தாத்தானா வயசானா வரவனா எங்கே ஜிபே போவான்? எல்லா காய்ச்சல் தான். எல்லாம் பாரு அமௌண்ட்டு தான் கன்ஃபியூஷன். காசுன்னு கேட்டேன்னா காசு தான். நல்லா பொடி குட்டி யாரோ வாங்கி கட்டிருக்காங்க. ஆனால் கொம்புலாம் வந்துருச்சு லேசா. இதுக்கு வந்து
7 ரூபா செட் ஆகாது. எவ்வளோ தம்பி? என்ன ரேட்டுக்கு போகும் இந்த குட்டி? ஆ நீ சொல்லு தம்பி. 7 ரூபா ஃபைனல். 7 ரூபா ஃபைனலு. ஆஹா எத்தனை கிலோன்னு தெரியாண்ணா? ஆ மறைச்சு நிற்க. முடியுதா முடியலையா? ம் இப்போ வந்து கொடுத்தாங்க கூடண்ணா 2 ரூபாய்க்கு நிற்கும் ஆடுங்க கொடுப்பா. ஆமாம் தம்பி, ஒரிஜினல் குட்டி ஆடு. நீளம் உயரம் அகலம்லாம் பயங்கரமாக இருக்குது தம்பி. சந்தைக்கு வந்ததுலே டாப்பு கெடா. 2 கெடா வந்து பிடிச்சி கட்டிருக்காங்க. அருமையான கெடா. நல்ல உயரம் அகலம் நீளம். லாங்குவேஜா? நார்மலாக பேசணும். நாட்டுக்குட்டி மாரி பேசணும். எல்லாருக்கும் நாட்டுக்குட்டிக்கு வந்துருக்குறோம்.